கொத்து பரோட்டா. தோழர்களே, உங்கள் அனைவருக்கும் மாலை வணக்கணத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். எஸ், மாலை வணக்கம். படிக்காத தற்குறி பேல. ஹாய் गाइस, இன்னைக்கு வீடியோ எதை பத்தினா தூக்குதோரையோட மீம்ஸ் பார்க்க போறோம். அப்படி 4-5 கூலி மீம்ஸ் இருக்குது, அதையும் பார்த்துருவோம். ஸ்டார்ட் பண்ணுவோமா? தண்ணி குடிச்சிடும். இந்த வருஷம் அவன் ஒரு தக்லீஃப் கொடுத்துட்டான், நம்ம சைட்ல இருந்து கூலி இறக்கடா. எனக்கு இந்த படம் பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு கேள்வி இருந்துச்சுப்பா. 15 வருஷத்துக்கு அப்புறம் ஒருத்தனால போய் பேங்க் ஜாப்ல மறுபடியும் சேர முடியுமாண்ணா? ட்ரெய்லர் ரிலீஸ் ஆகிறப்ப ஒரு மிகப்பெரிய ஹைப் இருந்துச்சு. எப்போ பிளாஷ்பேக் ஃபேக்குன்னு சொல்ல முடியாது, ஆனா இந்த பிளாஷ்பேக் வீக்குன்னு சொல்லுவேன். அப்புறம் இந்த படத்துல காவல்துறையோட ரோல் ரொம்ப முக்கியமானது. எல்லா படத்திலயும் கிளைமேக்ஸ்லயாவது வருவாங்க, இந்த படத்துல கடைசி வரைக்கும் அவங்க வரலமா. கேரக்டர்ல ஸ்ருதிஹாசன் பண்ணது, அவங்க தேவா மேல எப்பவுமே ஒரு கோவத்திலே இருப்பாங்க. ஏன் அந்த கோவத்துல இருக்காங்க? ஏன்னா அது கமலோட ரைவல்ல. அவரு அனிருத் எல்லாம் இந்த படத்தை ஒன் ஆஃப் த மோஸ்ட் இன்டெலிஜென்ட் ஃபிலிம்லாம் சொல்லியிருந்தாரு. அவருக்கு போட்டு காமிச்ச படத்தை எங்களுக்கு போட்டு காமிச்சிக்கலாம்ல. நல்லா இருக்கியா படம்? ஆனா கைஸ், கூலி படம் ரொம்ப மோசம்லாம் இருந்தது. சரி, லியோல தான் மிஸ் ஆயிடுச்சு பிளாஷ்பேக்கு. சரி, இதுலயாச்சும் எடுத்து வைப்போன்னு தலைவன் பிளாஷ்பேக் மட்டும் ஒரு படியே தெரிஞ்சு தலைவர் அந்த சீட்ல அப்படியே அந்த யங் லுக்ல காமிக்கும் போது ஒரித்தனமும் இருந்துச்சு. நான் எந்திரிச்சு நின்று கத்துன்னு கத்தி என் தொண்டெல்லாம் வழியாச்சு சீடு. அது மட்டும் நாங்க தரமா செதுக்கி வச்சிருந்தோம். நிஜமாவே தலைவரை செம்மையா யூஸ் பண்றது கார்த்திக் சுப்ராஜ் மட்டும்தான். நிஜமாவே கார்த்திக் சுப்ராஜ் சூப்பரா ஹேண்டில் பண்ணிருக்காரு தலைவர். பேட்டை செம்ம படம் கைஸ், போய் ரீவாச் பண்றதா பண்ணுங்க. பேட்டை தரமான படம். நெக்ஸ்ட் போமா. எங்களை கருணை கொலை பண்ணி எங்களை இது பண்ணிடுங்க. சோ கைஸ், இதுதான் நம்மளோட நியூ பேக்ரவுண்ட். பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. சப்ஸ்கிரைப் உங்க தாத்தா ஒரு அழுத்துறா அழுத்து அழுத்து சப்ஸ்கிரைப் பட்டனா அழுத்து. என்னுடைய மாலை வழக்கணத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். வழக்கறிஞர் நீ எல்லாவற்றையும் விட்டுவிட்டு மாவட்ட நிர்வாகிகளே, அதை உயிர் போட வெத்திக்குதான் தலைவர் அவசர முதல்வர் விஜய் அவர்களே என்று வாய்ப்பை தருவார். முதல்வர் வேட்பாளர் வெற்றி தலைவர் தளபதி அவர்களே. பெரியப்பா வார்த்தை. ஐயோ, டிவி கேவ பார்த்தா கொஞ்சம் பயமா இருக்கு கைஸ். இவங்க எல்லாம் இல்லனா கூட தளபதி ஜெயிச்சிருவாருன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரியும். நெக்ஸ்ட் போமா. வாழ்த்துங்க. என்ன ஒரு தடவை சொல்லுங்கடா. நான் கலையோட முழுசா சொல்லுங்கடா. சரி. ஓ மை காட். வாழ்த்துங்க. ஓ மை. அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துற அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான். வர்ற நிறுத்துற அவனை பைத்தியக்காரப்ப. நெக்ஸ்ட் போமா. எஸ்ஐ சார், ஐயோ இங்க பாருங்க சார், ஒரே பைத்தியங்களா இருக்கு சார். சைமன் சாகும்போது இருடா, என்ன வேணா நீ கொன்னுடலாம், ஆனா உன்னை தேடி ஒருத்தன் வருவான். டைலாக் தாடா வீடியோ என்ன சொல்ல சொன்னா என்ன சொல்லிட்டு இருக்க? வாவ், இதென்ன சூப்பரா இருக்கு. இன்னொரு வீடியோ கிடைக்கும். சைமன் மேல ஒண்ணு போய் நம்ம வர்றோம். நெக்ஸ்ட் போமா. சாரோட பர்சன்டேஜ் என்ன? 91. 94 இருந்து 91% வந்துட்டாரு. அது என்னன்னா ஐபோன்ல மட்டும் பேட்டரி ஹெல்த் சரு கம்மியாயினே வருது. எந்த பட்டா இப்போ 85 இருக்கு, 99 இருந்தது முதல்ல. நானும் இந்த மாதிரி ஏதோ ஒரு ரீல் தான் பார்த்தேன். சரி, நம்ம பேட்டரி ஹெல்த் எவ்வளவு இருக்குன்னு பாப்போம். செக் பண்ணா 85 தான் இருக்கு. ஏன்டா அப்படி? பேட்டரி அதை ஃபுல்லா தான் கொடுத்து தொலைங்களாண்டா. நெக்ஸ்ட் போமா.
தூங்கும் போது போச்சுட்டாங்களா? ஏண்டா இது யாரு பார்த்த வேலை? யாரு அநாத படம்னு போச்சுங்களா? டேய் தகவல் சொல்ல வந்தவன்டா, என்கிட்ட சொல்லிட்டு தானே படுத்தாவே. எரிச்சிருப்பீங்களா? ஆண்டா செத்தானா இல்லையான்னு கூட தெரியாம புதைச்சிட்டு இல்ல போடுங்க நாங்க கூட இருக்கோம். வரவன் பொருள் எடுத்து அவனை போனான்டா. இதெல்லாம் நீங்களே வச்சுக்கோங்க. நான் வரவன் பொருளை தராம வீல் சேர் தானா அதுல உட்காந்துக்கிறேன். உன் கதை தெரிஞ்சுதானே கையில பொருள் குத்தேன். புனிங்க மாதிரி போறாரு இப்படி முதுகுல குத்துவாங்கிறதுக்கடா முந்தின்னு போனேன். அக்காட்ட சொல்லி அசிங்க பத்துவா. ஒரு நல்ல ஷாட்னா காயின் இருந்த இடத்துல சைக்கிள் இருக்கணும். காயின் பாக்கெட் இருக்கணும். எது ஏன் பாக்கெட்லயா? அண்ணனுக்கு லைட்டா மிஸ் ஆயிடுச்சு. ஆனா அப்படிதான் இருக்கணும். யோ கால்ல இருந்து ஒரு காயின் கூட போடாம மைனஸ் ஆயா போட்டுங்கற. உன்ன நம்பி எப்படியா நாங்க டோர்னமெண்ட் போறது? தம்பி தம்மா தூண்டு காயினை தூக்கி அந்த ஹோட்டல்ல போறது பெரிய விஷயம் இல்ல. அவ்வளவு பெரிய ஸ்டைகரை கணக்கா தூக்கி உள்ள போடுறது அதான் பெரிய விஷயம். இந்த மாதிரி தானே ஏதாவது வளர்னுக்கிறான் இவன். அன்னைக்கு ரெட் போட்டு ஃபாலோ பண்ணணும் கூட தெரியாம காயின் எடுத்து பாக்கெட்ல வச்சினா. இவன் அவன பத்மா கைடே சொல்றேன். தம்பி பத்மா இதெல்லாம் சொல்லாதீங்க பாப்பா. அண்ணனை வேலைக்கு போக சொல்லி அடிச்சு துரத்துவாப்பா. டவுன்லோட் இருந்து யாருக்கு கையில கால அடி வேண்டியதானயா? உன் யாரும் மாடு போய் முட்டை சொன்னது தேவையில்லாம கம்பியில எல்லாம் வச்சு அசிங்கமா போயிடுச்சு. சந்திரா வேற யாராவது கலாய்க்க போறாங்க அப்பா வீட்டுக்கு போயிடுச்சு. காத்தாடி கிளப் வேற லெவலு. ஏய் பைத்தியக்காரனுக்கு எல்லாம் முதல்ல வாய்ப்பு தரேன். இந்த மாதிரி பண்றவங்களுக்கு வந்து வாய்ப்பு தரலாம். இன்னும் நீங்க மேல மேல போடணும்னு நான் வந்து ஆண்டோன்னு எனக்கு வியர் எனக்கு பதட்டம் இந்த மேல் மூட்டு சேட்டா பெக்கா வர்கீஸ் செம்மையா சிங்காகிறானுங்க. தாராமான பிளாஷ்பேக் மட்டும் பிசிறு தட்டினது முடிஞ்சு போயிருக்கும். ரெண்டாவது வீடியோ பார்ப்போமா? டான்ஸ் சூரிய ஒளிமுகம் காண கற்பக தருவின் மலரும் சூரிய பகவான் ஒளிமுகம் என்னென்னலாம் பாட்டு போட்டு வச்சிருக்கானுங்க. வணக்கம் தமிழக பொதுமக்களே, உங்களோட நட்டிப்பு அரக்கன், தமிழ்நாட்டோட நட்டிப்பு அரக்கன் வாட்டர்மெலன் ஸ்டார் வந்து பாத்தீங்கன்னா கலைத்தாயோட அருள்னால, திருப்பி சொல்ல கலைத்தாயோட அருள்னால நாளுக்கு நாள் தமிழ்நாட்டோட அதிகப்படியான ஃபேன் பேஜை சம்பாதிச்சிருக்கேன். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் கிட்டத்தட்ட ஒவ்வொரு மாவட்டத்திலையும் எங்க பார்த்தாலும் வாட்டர்மெலன் ஸ்டார் ஃபேன்ஸ் கிளப். ஓகேங்களா? சோ ரசிகர்கள் வீரியர்களா இருக்காங்க. ஓகே, அவ்வளவுதான் இன்னைக்கு வீடியோ. என் கூட சேர்ந்து நீங்களும் என்ஜாய் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். போயிட்டு வரேன், டாடா. அப்படியே போகும்போது சும்மா போகாம அந்த லைக் பட்டனையும் அந்த சப்ஸ்கிரைப் பட்டனையும் கொஞ்சம் தட்டி விட்டு போனீங்கன்னா எனக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். போயிட்டு வரேன். பாய் பாய் பாய்.